ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. மாணிக்க வீணாம் உபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. சுஸ்ஸபேசாய மங்களம் சிவச்சிதம்பரம் சிவகாம சுந்தரி அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க, எல்லா உயிரும் என்பொற்றிருக்க. மேதா விலாசம்ங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பான சிந்தனைகள் வரிசையில் இன்னைக்கு நாம எந்த சிந்தனையை சிந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, தொடரும் கர்மாவை விரட்டுவது எப்படி. கர்மா அப்படின்னா என்ன? வினையின் பலன். நாம் என்ன வினையை செய்கிறோமோ அதனுடைய விடையை பலன்னு சொல்லப்படுது. இந்த விஞ்ஞான உலகிற்கு ஏற்றவாறு சொன்னோம்னா, முன்வினை அல்லது பழைய வினை அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த பிறவியில் செய்யும் வினையின் பலனாக நாம் என்ன பலனை பெறுறோமோ அதுக்கு பேர் தான் கர்மான்னு பேர். நம் வினையின் பூர்வாங்கம். எதை கொண்டு துவங்குகிறோமோ அதை கொண்டு தான் அது முடியும். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுன்னு சொல்லுவான். பிள்ளையார் பிடிக்க போனேன், குரங்கா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. ஆனா அவர்கள் செய்யும் போது அவர்கள் செய்த தவறுகள் அவர்கள் கண்களுக்கு புலப்படுவதில்லை. அதுதான் காரணம். ஒருத்தர் ஒரு செயலை செய்யும் பொழுது பிள்ளையார நினைச்சு அம்சமா அதை பல செயலை செய்து அருமையா பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களை சொல்லுவாங்க முடிவில் குரங்கா அமைஞ்சு போச்சு அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பிள்ளையாரின் அம்சத்திற்கான பல செயல்களை விட்டு இருப்பாங்க. மனக்குரங்கோட வேலைக்கு ஏற்றவாறு வேலையை செய்துட்டு பிள்ளையார் உருவத்திற்கான சில அம்சங்களை விட்டுட்டு செய்து முடிச்சிருப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும்? அது மனக்குரங்கின் அம்சத்தோடு சேர்ந்து அது பிள்ளையாரோட சேர்ந்துருந்தா அப்புறம் உருவம் எப்படி பார்த்தோம்னா குரங்கு மாதிரி தான் தெரியும். மனதில் பிள்ளையாரை நினைக்க வேண்டியது, மனக்குரங்கோட எண்ண ஓட்டத்துக்கு ஓட வேண்டியது, கடைசியில் பார்த்தீங்கன்னா முடிவில் அது பிள்ளையாரா இல்லாமல் குரங்கா தான் நிற்கும். அதுதான் வினை கர்மா. நாம் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இப்படி நாமவே பல செயல்களை செய்து விட்டு வினை என்னை தொடருது, கர்மா என்னை தொடருதுன்னு நாம் சொல்கிறோம். அதெல்லாம் ஒரு பெரிய பிதற்றல் தான். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு பட்டினத்தடிகள் சொல்லியிருக்கார். நம் வினை நம்மை தொடரும், விடாது, ஐயமில்லை. இருப்பினும் அதை எப்படி நாம தவிர்க்கலாம், அதை எப்படி நாம தவிர்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். அதை எப்படி சமாளிப்பது, வினை நம்மளை தொடரும் போது எப்படி அதை சமாளிப்பது, இது மானிட உலகின் தவிப்பு தான். சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாம் சிவனருள் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடியிரு. ஒரு 4 வரி செய்யுள் தான் இது. சிவபோகசாரம். தர்மயாதித்தினுடைய முதல்வர், குரு முதல்வர், அவருடைய சிவபோகசாரத்திலிருந்து தான் இந்த எடுகோள் எடுத்திருக்கேன். சும்மா தனு வருமோ, இந்த காயம் நமக்கு கிடைத்தது சும்மா அல்ல. இந்த உடல் ஒரு காரியத்திற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு காரியத்திற்காகத்தான் ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை என்னென்ன காரியங்களெல்லாம் முடிக்கணும்னு இருக்கோ அதனையெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போக முடியும். அதுபோல நாம் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களை எல்லாம், பிணி, மூப்பு, வலி, சுகம், மகிழ்ச்சி, இவைகளெல்லாம் அனுபவிக்காமலும் போக முடியாது. இந்த நடைமுறைக்கு யாரும் காரணம் கிடையாது. நாம் வீணா மனக்குழப்பம் அடைகிறோம். கஷ்டம் வந்துடுத்து, நஷ்டம் வந்துடுத்து, சந்தோஷம் வந்துடுத்து, ஆரோக்கியம் வந்துடுத்து, வலி வந்துட்டுது. இதெல்லாம் யாரும் காரணம் அல்ல. கர்ம வினை. எல்லா வினைக்கும் பரம்பொருள் தான் காரணம் என்று ஒரே சிந்தனையோடு இருக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான வியாதிகள் வந்திருக்கு.
அப்போல்லாம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பிறவியில நாம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டம்தான், அது ஒரு பக்கமா இருந்துட்டு போது, அடுத்த வேலையை நாம பார்ப்போம்னு தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. அப்படி நாம இருந்தோமானா நமக்கு எந்த வலியும் தெரியாது. எதற்கும் யாரும் காரணம் கிடையாது. அதை முதல்ல நாம சிந்தனையில வச்சுக்கணும். படைத்தவன் ஒருவனே காரணம். அதுதான் இந்த சிவபோகசாரம் அருமையா சொல்லுது. பாருங்க, சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், சுகமோ துக்கமோ பிணியோ அல்லல் படுறதோ எதுவா இருந்தாலும் முன் செய்த வினைக்கு, முன் செய்த வினை அப்படின்னு ஒன்று இருக்கு, அதன் படிதான் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வினையின் மூலம் கிடைத்த பொருளை வினை கொண்டு நாம் அழிக்க வேண்டும். அப்போ நாம சிவனருள் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடியிரு. எல்லாம் என்னோடது இல்லை, உன்னுடைய செயல் அப்படின்னு நாம இறைவனிடத்துல நாம் விட்டுட்டு சும்மா இருந்தோமானா நமக்கு எந்த விதமான சுகமோ துக்கமோ பெரிதா பாராட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம சாதாரண மனிதன் தானே, எல்லாத்தையும் நாம ஈஸியா எடுத்துக்க முடியாது இல்லையா? ஆகையினால நாம இதோடு சேர்ந்து தான் எல்லா இடத்துலையும் துவண்டு வருத்தத்தோடு காணப்படுறோம். இருப்பினும் நம்ம வினை அல்லது கர்மா நம்மை விரட்டும் கர்மாவை எப்படி செயல்பாடுகளால் அவற்றை கடுமையான தாக்கத்திலிருந்து குறைச்சிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்குதான் நம் முன்னோர்கள் சில வழிகாட்டி எல்லாம் காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதை நாம பின்பற்றினோமானா இந்த கர்ம வினையானது தொடராது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு எடுகோள் சொல்றேன் பாருங்க. ஆதிசங்கரர் தன் அனுபவத்தினால் ஒரு தாரித்தரிய குடும்பத்தை ஐஸ்வர்யனா மாற்றினார் அப்படின்னு ஒரு சம்பவம் இருக்கு. அதுக்குதான் கனகதாராஸ்தவம்னு பேரு. கனகத்தினாலே நெற்கனிகளை அப்படியே கொட்டுச்சான், கனகமழை பொழிந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீ துதின்னு ஒன்று இருக்கு, அதுலயும் அப்படிதான் கனகமழை பொழிஞ்சுதான். கனகதாராஸ்தவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதன் மூலம் என்ன சங்கரர் நமக்கு அறிவுறுத்துறாருன்னு பார்க்கணும். நாம் கனகதாரா ஸ்தோத்திரத்தை படித்த உடனே நமக்கு பொன்மழையானது கொட்டிடாது. இதோட மூலம் இருக்கு, இது யாரும் அறியாத ஒரு மூலம் இருக்கு. சங்கரர் தான் போராட்டத்தால தான் இந்த தாரித்தரிய குடும்பத்தை ஐஸ்வர்ய குடும்பமா மாத்தினார். சங்கரர் பிக்ஷை கேட்டதும் அந்த தாரித்தரியவாசி பிக்ஷை இட்ட வீட்டில் எதுவும் இல்லாத நிலையிலும் கூட ஒரு பகுதி அழுகிய நெல்லிக்கனி, அது தன்னுடைய துவாதசி பாரணைக்காக வச்சிருக்க, அந்த நெல்லிக்கனியை சங்கரனுக்கு பிக்ஷை இட்டார். அப்போ அந்த நிலைப்பாட்டை சங்கரர் உணர்ந்தார், தேவியே துதி செய்தார். அதாவது நம்ம கிட்ட ஒரு பொருளுமே இல்லை, ஆனா ஏதோ ஒன்று இருக்கு, யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, அந்த நேரத்தில் நம்முடைய நிலையை பார்க்காம அதை நாம் ஒரு தர்மமா கொடுத்தோமானா அதனுடைய பலன் என்னங்கிறதான் கனகதாராஸ்தவம். தங்க நெல்லிக்கனி மழை எப்படி பொழிந்தது, அம்மா இந்த மாதிரி இந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கம்மா அப்படின்னு தேவி துதி பண்றார். உடனே மகாலட்சுமி நெல்லிக்கனி மழையை பொழியல. சங்கரனுக்கு பதில் சொல்ற. என்ன தேவி பதில் சொல்ற அப்படின்னு சொன்னா, சங்கரா உனக்கு இந்த துதியை மெச்சி இங்கே ஐஸ்வர்யம் வழங்க முடியாது. இவர்களுடைய வினையானது எதையும் கொடுக்க தயாரா இல்லை, என்னால எதுவும் தர முடியாது, ஐஸ்வர்யம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்ற. ஆனா சங்கரர் தேவியிடம் வாதாடுற, மகாலட்சுமிகிட்ட சொல்றார், அம்மா இவர்கள்லாம் இவருடைய வினையை பார்க்காதே, இவருடைய கர்மாவை பார்க்காதே, வினைப்படி இப்பொழுது இருக்கிற நிலையை நீ மாத்தணும்மா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் இந்த தாரித்தரிய வாசியானவ தனக்குன்னு ஒரு துவாதசி பாரணைக்காக வச்சிருந்த ஒரு வஸ்துவை தனக்கு இல்லை அப்படின்னு பட்டாலும் அது தர்மம் கொடுத்தா இல்லையா, அந்த தானம் அழிக்க துணிந்தா இல்லையா, அந்த மனத்தை பாருமா, அந்த செயலை பாருமா. பிக்ஷைன்னு கேட்டதுக்கு தன்னிடம் இருந்த
ஒரு சிறிய பொருளை கூட கொடுக்கிற மனசு இருந்துச்சு இல்லையா, அந்த மகத்துவமான எண்ணத்தை நீ பார்க்கணும் அம்மா அப்படின்னு சொல்றார். அதுக்காகவாவது நீ கடைக்கன் நோக்கலாமே, மனம் இறங்கலாமே அப்படின்னு தேவிகிட்ட கேட்கிறார். அதுக்கு தேவி பதில் சொல்ற, விதியை மாற்ற முடியாது சங்கரா, என்னால் இந்த விதியெல்லாம் மாற்ற முடியாது. இந்த பிறவியில அவங்க இந்த நிலையில தான் இருக்கணும், அதை யாரும் மாற்ற முடியாது. விதி மற்றும் வினையின் பயன் அதுதான் அப்படின்னு அவ ரொம்ப ஆணித்தரமா சொல்ற. இப்ப சங்கரர் சொல்ற, அம்மா எனக்கு தெரியும், அந்த விதியை மாற்றும் அதிகாரம் உன்னால் மட்டுமே முடியுங்கிறது எனக்கு தெரியும்மா அப்படின்னு சங்கரர் மகாலட்சுமிகிட்ட சொல்றார். அதனால நீ நினைச்சா இந்த தாரித்திரிய வாசியை ஐஸ்வர்யன் ஆக்கலாம், நீ மனமிறங்கம்மா அப்படின்னு சொல்லி அவருடைய புகழ பாட எத்தனிக்கிறார். அப்போ சங்கரர் ஒன்று நினைக்கிறார், அம்மா நீ ரொம்ப அழகா இருக்க, பேரழகா இருக்க, நீ இப்படிப்பட்டவ, இப்படிப்பட்ட குணமுடையவள், அப்படி இப்படின்னு சொல்லி மகாலட்சுமிய பாடுறதோடு இல்லாம நாராயணனுடைய புகழ பாடுறார். அப்போ தேவியானவள் மனமிறங்குறார். கணவனுடைய புகழையும் சேர்த்து சொல்லும் பொழுதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு. அப்போ அவருடைய மனம் இறங்குது. சங்கரனுடைய சாதுரியம் அவளுக்கு விளங்கிட்டது. அப்போ கனகமழைய தேவி வர்ஷிக்கிறார். அப்போ அந்த விதியானது மாறியது. தேவியாக இருந்தாலும் அந்த மாற்றத்திற்கு காரணம் அந்த கர்மாவின் குடும்பத்தில் செயல்பாடு, மனநிலை அவர்களை விடுவித்தது. இப்போ கர்மா எப்படி இருந்தாலும் கூட, வினையானது எப்படி இருந்தாலும் கூட, நம்முடைய செயல்பாடு அவைகளை மாற்றும். தாரித்திரிய வாசி குடும்ப சூழ்நிலையிலையும் அந்த ஒரு சிறு நெல்லிக்கனியை ஒரு தானமாக கொடுக்கறதுக்கு எத்தனித்தனுடைய காரணத்தினாலே அந்த கர்மாவானது விடுபடுகிறது. தேவியானவள் மனமிறங்குறா, அனுகிரகிக்கிறா, கனக மழை பொழியுது. இது போலதான் வாழ்க்கையில கர்ம வினையின் ஆதிக்கத்தின் மூலம் நடைபெறும் துன்பங்களை நம் செயல்பாட்டினால் குறைத்துக் கொள்ளலாம். இதான் என்னுடைய மூலப்பொருள். இதற்கு வழிகாட்டி தான் கனகதாராஸ்தவம். ஏதோ கனகதாராஸ்தவத்தை படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நாம நமக்கு கனகமழை பொழிச்சிடும், பொட்டியில பூஷணங்கள் எல்லாம் வந்துடும், பணம் நிரம்பிடும்னு நினைக்கப்படாது. நம்முடைய செயல்பாடு அங்கே எப்படி இருக்கிறது, அதான் சொல்லுவோம் முஸ்லீம்ஸ்ல, வரக்கூடிய வருமானத்துல சிறு பங்கை தானமாக அளிக்கணும், யாருக்கிட்ட இல்லையோ அவங்ககிட்ட இடத்துல நிரப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. துன்பம் வந்தாலும் வருந்தி ஒழியாமல் அழுக்காமல் அதை அமைதியாக அனுபவித்து நல்ல செயல்பாடுகளில் ஈடுபட்டு இறை சிந்தனை நோக்கி எவ்வுயிர்க்கும் தீங்கு இல்லாமல் அமைதியான வாழ்க்கை நகர்த்தி பாருங்கள்னு சொல்றான். எவ்வுயிர்க்கும் தீங்கில்லாமல் உன்னுடைய வாழ்க்கை நகர்த்திப்பார். வந்த வினையும் வருவினையும் தானாகவே சரியாயிடும். தன் தர்மார்த்த காரியங்கள், செயல்கள் மற்றும் நம் கர்மவினையை ஒழிக்கும். அதான் வழி. அப்படிதான் நம் தொடரும் கர்மாவை நம் நற்செயல்கள் கொண்டு விரட்ட வேண்டும். அமைதியாக கையாளணும். ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம், நமக்கு இந்த காலம் மாறிடும், இந்த கர்ம வினையானது ஒழிந்துடும் அப்படின்னு நினைத்து தவிர்க்க முடியாமல் துன்பப்படாமல் மனதை நாம இருத்தி கொண்டு வினையை நாம் எதிர்க்க வேண்டும், நம் செயல்களால் அதை தாக்க வேண்டும். அப்படி பண்ணினோமான எப்படிப்பட்ட தாரித்தரியமோ அல்லது துன்பமோ அசைக்க முடியாத ஒரு போராட்டமோ எதுவாக இருந்தாலும் வெற்றி காணலாம். அதுக்கு கர்மா அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் நம்முடைய செயல்பாடு அதனுடைய தாக்கத்தை குறைக்கும். அப்படி நமக்கு வரக்கூடிய துன்பங்களையும் கர்மாக்களையும் எதிர்கொண்டு வெற்றியாக போராடலாம். செயல்பாட்டை மாற்றிக்கொண்டு நம் எண்ணத்தையும் மாற்றிக்கொண்டு இருந்தோமான விரட்டும் கர்மாவை துரத்தி அடிக்கலாம் என்ற அருமையான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன். வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொளியில் சந்திக்கின்றேன். மேதாவிலாசம் காணொளியை பார்த்து கொண்டு எல்லோருக்கும் பகிருங்கள். நீங்கள் அடைந்த பயனை எல்லோரும் அடையட்டும். நன்றி, வணக்கம்.